வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறமாறாத நிகழ்வோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் உங்களது குல தெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்றைய ராசி பலன். இன்று சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 7ஆம் நன்னாள், ஆங்கில தேதி டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி 2023 வருடம். இன்று சனிக்கிழமை. இன்றைய கிழமையுடைய கிரகம் சனி பகவான். இன்றைய கிழமையுடைய அதி தேவதை ஐயப்பன் சுவாமி. இன்றைய தினத்தின் அதிகாரத்திற்கும் ஆதிக்கத்திற்கும் உட்பட்ட தெய்வம் ஐயப்பன் சுவாமி. அதனால் இன்றைய தினம் நாம் அனைவரும் ஐயப்பனை வணங்கி வழிபடும் பொழுது அந்த மகாசக்தி நமக்கு அனைத்து வகையான நற்பலன்களையும் அருளி நன்மைகள் பல செய்வார். இன்றைய நட்சத்திரம் இரவு 10:30 வரை சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரமும் அதற்கு அடுத்து சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திரம் நடைமுறைக்கு வரும். இன்றைய திதி காலை 6:30 வரை ஏகாதசி திதியும் அதற்கு அடுத்து துவாதசி திதியும் நடைமுறைக்கு வரும். ஆமாங்க, இன்றைய ராகு காலம் காலையில் 9 மணிலேருந்து 10:30 வரையும், யமகண்டம் மதியம் 1:30லேருந்து 3 மணி வரையும் இருக்கும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30லேருந்து 8 மணி வரைக்கும், மாலையில் வரக்கூடியது மாலை 4:45லேருந்து 5:45 வரை நடைமுறையில் இருக்குங்க. இந்த நல்ல நேரத்தில் நாம் செய்ய போகிற எந்த ஒரு நல்ல செயலாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, இந்த நல்ல நேரத்தில் ஆரம்பித்து நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். இன்றைய சந்திராஷ்டம ராசி கன்னி ராசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சந்திரனுடைய அஸ்த நட்சத்திரம். இன்று சந்திர பகவான் மேச ராசியில் சுக்கிர பகவானுடைய பரணி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். அதாவது இன்றைய தினம் சந்திர பகவான் பரணி நட்சத்திரத்தில், அதாவது சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரத்தில் செல்கிறார். அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன? அதாவது இன்றைய தினத்தை பரணி நட்சத்திரத்துடைய அதிபதியான கிரகம் சுக்கிரன் ஆளுமை செய்ய போகிறார் என்பது அர்த்தம். யார் யாருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் நல்ல நிலையில் இருக்கிறாரோ அவர்கள் அனைவருக்கும் இன்றைய தினமாகிய சனிக்கிழமை நல்ல நாளாக அமையும். அடுத்து ராசி பலனை விரிவாக பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரன் உங்களுடைய வீட்டிலேயே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பயணம் உங்கள் ஆயுள் மற்றும் ஆரோக்கியம் மற்றும் மனநிலையை சிறப்பாக்கி தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தின் பண வரவுகள் தாராளமாக இருப்பதால் உங்களுடைய நீண்ட நாள் ஆசையான அசையாத சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் வருகின்ற நாட்களில் நிறைவேறக்கூடிய அமைப்பு உண்டு. உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த தேக்க நிலைகள் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பு. அதை தொடர்ந்து அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு வந்து சேரும். அனுகூலமான பலன்கள் வந்து சேர்கின்ற காரணத்தால் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினத்தின் உங்களது விநாயக பெருமான் தெய்வ வழிபாடு உங்களது வேலை அமைப்பு மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு சிறப்பை தரும் வண்ணம் அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களே, இரகசிய ஸ்தானத்தில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். இன்றைய தினத்தினுடைய பழக்க வழக்கங்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என பார்க்கும் பொழுது 12வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் இன்றைய தினம் உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சில மனிதர்களால் உங்களுக்கு நஷ்டங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது சொல்லுது. அதனால் இந்த தினத்தை நீங்கள் கவனமாக கடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்கும். ஒரு கடையிலோ அல்லது ஒரு நிறுவனத்திலோ நீங்கள் வேலைக்கு சேர்வது தொடர்பாக எழுத்து ஒப்பந்தங்களில் கையெழுத்து ஆகி ஒரு நல்ல வேலையில் சேரக்கூடிய அமைப்பை இந்த நாள் உங்களுக்கு உருவாக்கி தரும். அதே போல் இந்த சமுதாயத்தில் ஒரு கௌரவமான நிலையை அடைய முழு முயற்சி செய்ய வேண்டிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு அவசியமான தேவைகளுக்கான சேமிப்பை தொடங்க வேண்டிய நல்ல நாளாகவும் இருக்கிறது. நீங்கள்
கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமோடு செயல்பட வேண்டியதும் அவசியமாக உள்ளது. உங்களுடைய இன்றைய தினத்தின் தெய்வ வழிபாடு என பார்க்கும் பொழுது துர்க்கம்மனை வழிபாடு செய்யுங்கள். இன்றைய பணவரவும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, சிநேகிதஸ்தானம் என சொல்லக்கூடிய 11வது வீடாகிய மேச ராசியில் சந்திரன். இன்றைய தினம் உங்களுடைய மன அமைதியை குறைக்கக்கூடிய மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாமே விலகும். உங்களுடைய மனதில் மகிழ்ச்சியை உருவாக்கி தரும். இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய செயல்களில் மிகுந்த கவனத்தோடு செயல்படுகின்ற காரணத்தால் நீங்கள் செய்யக்கூடிய பணிகளை சிறப்பாக முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே போல உங்களுடைய முயற்சியிலும் வெற்றி அடைவீர்கள். உங்களுக்கு எதிர்பாராத அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதன் பயனாக எதையும் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் பூமி, மனை, வண்டி, வாகனம் போன்ற யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சூப்பரான நாளாக அமைகிறது. உங்களுடைய இன்றைய தினத்துடைய தெய்வ வழிபாடு குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் மன நிம்மதி சிறப்பாக இருக்கும். கடகராசி அன்பர்களே, தொழில் ஸ்தானம் என சொல்லக்கூடிய மேச ராசியில் சந்திரனின் இனிமையான பயணம். இன்றைய தினம் நீங்கள் தொழில் தொடர்பாக செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றியினை தரக்கூடிய நல்ல நாள். அதே போல உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் பணியில் பதவி உயர்வு அடையக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறது. தொழில் செய்யக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு உங்கள் தொழிலில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். அதைத் தொடர்ந்து திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்களுடைய தொழிலில் இணைகின்ற காரணத்தால் உங்களுடைய வருமானமும் அதிகரிக்கும். அதே போல தொழில் ரீதியாக கடகராசி அன்பர்கள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களால் அனுகூலங்களும் வந்து சேரும். மேலும் நீங்கள் எதிர்பார்த்த வழியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவியால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து நெருக்கடிகளும் குறையும். இன்றைய தினத்தின் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு ஆதிபராசக்தி தாயை வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, பாக்கியஸ்தானத்தில் மேச ராசியில் சந்திரன் இருக்கிறார். இன்றைய தினம் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல மகிழ்ச்சிகரமான நாள். உங்களுடைய தந்தையின் வழியில் நன்மைகளும் சேர்த்து தரக்கூடிய நல்ல நாளாக அமையும். இன்றைய தினத்தின் பண வரவுகள் சரளமாக இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய குடும்ப தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகி உங்களுடைய குடும்பத்தில் மனமகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஆடம்பர செலவுகளை குறைத்து எதிர்கால அவசிய தேவைக்கான சேமிப்பை தொடங்கக்கூடிய அமைப்பை இந்த நாள் உங்களுக்கு சேர்த்து தரும். சிம்மராசி அன்பர்களின் அன்பான குணத்தாலும் மற்றவர்களை அரவணைத்து செல்லக்கூடிய நல்ல பண்பாலும் உங்களுடைய சொந்தங்களும் உறவுகளும் நட்புகளும் உங்களை தேடி வந்து உறவுகளை வளர்த்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் உங்களை கடந்து செல்கிறது. இன்றைய தினத்துடைய சிம்மராசி அன்பர்களின் முருகப்பெருமான் தெய்வ வழிபாடு உங்கள் வேலை அமைப்பு மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு சிறப்பை தரும் வண்ணம் அமைகிறது. கன்னிராசி அன்பர்களே, ஆயுள் ஸ்தானம் என சொல்லக்கூடிய அஷ்டம ராசி ஆகிய மேச ராசியில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே கோச்சார ரீதியாக சந்திரன் செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய பொது பலன்கள். இந்த பலன்களை உங்களுடைய தனி மனித ஜாதகத்திற்கான பலன்கள் என நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய ராசி பலனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் தற்போது உங்களுடைய ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்களை கொண்டு சரியாக தெரிந்து கொள்ளலாம். ஜாதகங்களை அனுப்பி உங்களுடைய நற்பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். கன்னிராசி அன்பர்களே, அஷ்டம ராசியில் செல்லக்கூடிய சந்திர பகவானால் இன்றைய தினம் நீங்கள் தொடங்கக்கூடிய வேலையில் அல்லது ஒரு காரியத்தில் தடங்களோ காலதாமதமோ ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு கூட தேவையற்ற வாக்குவாதங்கள் வரக்கூடிய நாளாகவும் அதற்கான நேரமும் வரும்பொழுது நீங்கள் உங்களுக்கு நெருக்கமானவர்களிடமும் அன்பானவர்களிடமும் பேச்சை குறைத்து கொள்வதும் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் இன்றைய தினத்திற்கு மட்டுமல்லாமல் என்றைக்குமே நன்மை தரும் வண்ணம் அமையும். இன்றைய தினத்தின் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என பார்க்கும் பொழுது
நோயை தரக்கூடிய 6வது வீட்டிற்கு சாதகமாக சப்போர்ட்டாக இருக்கிற காரணத்தால் நோயினால் உடல் உபாதைகளால் வலி வேதனைகளை தருவதற்கு இன்றைய தினம் வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி தேவையில்லாத பயணங்களையும் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை தரும் வண்ணம் அமையும். பொதுவாக கன்னி ராசி அன்பர்களே, உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை காத்துக்கொள்வதற்கு தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இன்றியமையாததாக இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, கலஸ்திர ஸ்தானத்தில் மேச ராசியில் சந்திரன். துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் செய்யப்போகிற தொழில் வியாபாரம் இது போன்ற விஷயங்களில் எதிலுமே சுயமாக செயல்படாமல் மனைவி என்பவர் ஒரு மந்திரி அப்படிங்கிறது மூத்தோருடைய வாக்கு. அதை நீங்கள் கருத்தில் கொண்டு மனைவியினுடைய கருத்துக்களை இணைத்து கொண்டு நீங்கள் செயல்படும் போது உங்களுக்கு வரக்கூடிய வீண் செலவுகளையும் இழப்புகளையும் தவிர்த்து தொழிலையும் வியாபாரத்தையும் நல்ல வகையில் நடத்தி நீங்கள் முன்னேற்றம் அடைய முடியும். இது நாள் வரை உங்களுக்கு இருந்து வந்த உடல் ஆரோக்கிய ரீதியான சிறு சிறு பாதிப்புகள் கூட தற்போது 7வது வீட்டில் செல்லக்கூடிய சந்திர பகவானால் முழுமையாக விலகி உடல் மற்றும் மனது ரீதியான ஆரோக்கியமான அனுகூலங்களை பெறுவீர்கள். பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கான இன்றைய பலன் என்ன என பார்க்கும் பொழுது, உங்களுடைய பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு உங்களுக்கு நன்றாக இன்றைய தினம் இருக்கும். அதனால் கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்களை உங்களால் அடைய முடியும். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு பார்வதி தாயாரை வணங்கி வழிபடுங்கள். உங்கள் உடல் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, சத்ருஸ்தானம் என சொல்லக்கூடிய மேச ராசியில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். உங்கள் வீட்டிற்கு மேச ராசி என்பது நீங்கள் பகைவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய வீடு என்பது பொருள். அந்த வகையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் தகுந்த உதவிகள் கிடைத்து உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகி எதையும் எதிர்கொள்ளக்கூடிய மனோபலத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. 6வது வீட்டில் செல்லக்கூடிய சந்திர பகவானால் மருத்துவத்துறை, உணவுத்துறை, உடைகள் துறை சார்ந்து இயங்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நற்பலன்கள் தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். பொதுவாக 6வது வீடு செயல்படுகின்ற காரணத்தால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு என்றும் சொல்லலாம். பொதுவாக இன்றைய தினம் ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கு உணவு விஷயத்தில் ஒரு சில நன்மையான கட்டுப்பாடுகளை கடைபிடித்து விருச்சிக ராசி அன்பர்கள் கடந்து செல்ல வேண்டிய நாளாக உள்ளது. அன்பர்களே, உங்களது இன்றைய மீனாட்சி அம்மன் தெய்வ வழிபாடு உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுக்கும் மற்றும் குடும்ப பொருளாதாரத்திற்கும் சிறப்பை தருவண்ணம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன். பொதுவாக 5வது வீடு நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த நன்னாளை காதலர் தினமாக கொண்டாடக்கூடிய நாளாக அமையும். அன்பர்களே, வெளியூரில் பல்வேறு நிறுவனங்களில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய சொந்த ஊர்களுக்கு வேலை வழியில் இடமாற்றங்கள் கிடைத்து குடும்பத்தோடு இணைந்து வாழ்வதற்கு வழிபிறக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். முதலாளிகளுக்கு தொழில் வியாபாரத்தில் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி தொழிலை சிறப்பான முறையில் அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்பையும் இந்த நாள் உருவாக்கி தருகிறது. தனுசு ராசி அன்பர்களே, உங்களின் நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நிறைவேறக்கூடிய நல்ல அமைப்பு. பூர்வீக சொத்து வகையில் உங்களுக்கு அனுகூலமான பலன்களும் வந்து கிடைக்கும். இன்றைய தினத்துடைய ஐயனார் தெய்வ வழிபாடு உங்களது வேலை அமைப்பு மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு சிறப்பாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, வித்யாஸ்தானத்தில் மேச ராசியில் சந்திரன். இன்றைய தினம் தாயின் அன்புக்கும் பாசத்திற்கும் பாத்திரமான நல்ல நாளாக இருக்கும். உங்களுடைய தொழில் என பார்க்கும் பொழுது இதுவரை தொழிலில் இருந்து வந்த அலைச்சல்கள் எல்லாமே குறைந்து சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய அமைப்பு உண்டு. தொழில் செய்யக்கூடிய முதலாளிகள் புதிய யுக்திகளை கையாண்டு சிறந்த முறையில் உங்களது உற்பத்தியை பெருக்கி லாபங்கள் பல காண்பீர்கள். உங்களை தொடர்ந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள், போட்டி பொறாமைகள் அனைத்தும் குறைவதால் உங்கள் மனதில் அமைதி ஏற்பட்டு நீங்கள் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இருக்கக்கூடிய அமைப்பை இந்த நாள் உங்களுக்கு தருகிறது. உற்பத்தி செய்யும் நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய மகர ராசி அன்பர்கள்
உங்களுடைய மனோதைரியத்தால் அன்றாட பணிகளை சுறுசுறுப்பாக செயல்பட்டு இந்த நாளை இனிமையாக கடந்து செல்வீர்கள். இன்றைய தினத்தின் மகாலட்சுமி தாயாரின் தெய்வ வழிபாடு உங்களது இன்றைய தினத்துடைய பண வரவுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கும் நன்மை தரும் வண்ணம் அமையும். கும்பராசி அன்பர்களே, தைரியஸ்தானத்தில் சந்திரன். தைரியஸ்தானம் என்பது உங்களுக்கு மனது ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தைரியத்தை கொடுத்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய வீடு. இன்றைய தினம் மொபைல் மற்றும் சாஃப்ட்வேர் துறை சார்ந்து வேலை தொழில் செய்யக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பல தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. அதே போல ஆயுள் மற்றும் ஆரோக்கியத்திற்கும் மன அமைதிக்கும் சந்தோஷத்திற்கும் சூப்பரான நாளாக இந்த நாள் இருக்கும். கும்பராசி அன்பர்களில் தொழில் செய்யக்கூடிய தொழில் அதிபர்கள், முதலாளிகள் நீங்கள் செய்யும் தொழில் மூலம் கௌரவமும் அந்தஸ்தையும் அடையக்கூடிய நல்ல நாள். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் கவனத்தோடு செயல்பட்டு அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல அமைப்பு உண்டு. நல்ல பதவிகளும் உங்களை தேடி வரும். இன்றைய தினம் நீங்கள் வணங்கும் பெருமாள் தெய்வத்தின் தெய்வ வழிபாடு உங்கள் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன நிம்மதிக்கு சிறப்பை தரும். மீனராசி அன்பர்களே, குடும்பஸ்தானத்தில் மேச ராசியில் சந்திரன். 2வது வீட்டில் பயணம் செல்லக்கூடிய சந்திர பகவானால் கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்ட் துறைகளில் பணி மற்றும் தொழில் ரீதியாக இருப்பவர்களுக்கு லாபகரமான பலன் கிடைக்கும். அது மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு உண்டு. கல்வி என்ற வகையில் பார்க்கும் பொழுது மேற்படிப்பிற்காக மாணவர்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவு வந்து சேரும். அதே போல மீனராசி அன்பர்கள் தொழில் வகையில் பெரிய முதலீடுகள் கொண்ட செயல்பாடுகளில் நல்ல பணவரவை சிறப்பாக தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். உங்களுடைய நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் ஆதரவு நல்ல நிலையில் சாதகமாக இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு நற்பலன்களும் வந்து சேரும். மீனராசி அன்பர்களின் இன்றைய தெய்வ வழிபாடு சிவபெருமானை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.